வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா. கடந்த சில நாட்களாக நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் தினமும் ஒரு டெக்னிக் கற்றுட்டு இருக்கோம். செல்ஃப் டிஃபென்ஸ் பொதுவாக ஏன் கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் அது இம்பார்ட்டன்ட். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ பேர் புகழ் சம்பாதிச்சிருந்தீங்களாலும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க தெரியல, கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க தெரியல அப்படின்னா அது உங்கள் லைஃப்கே ரொம்ப ஆபத்தாக முடியும். ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கோங்க. எனக்கு பொதுவாக வந்த குவெஸ்டின் இந்த ஷோ பார்த்துட்டு மக்கள் கேட்டாங்க, இப்போ நீங்க நிறைய சிச்சுவேஷன்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் கொடுக்குறீங்க, அதெல்லாம் சாத்தியமா? ஒரு ஹியூமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அட்டாக் வரும், உங்க பாடியை தான் அட்டாக் பண்ண போறாங்க. ஒன்று ஃப்ரண்ட்ல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க, இல்ல ரைட் சைட், லெஃப்ட் சைட், பேக், முடிஞ்சு போனா அப் அண்ட் டவுன். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் தான் அட்டாக் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் வரும்போது எப்படி நம்ம ஒரு டெக்னிக்ஸும் நம்ம அதை அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதை நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அந்த ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ்ல ஜென்ரலாவே இப்போ ஒரு விஷயம் நம்மள அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு யோசிக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது. கரெக்டா? அப்போ நம்ம ஜஸ்ட் ஜென்ரலா உடனே அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும். அப்படி உடனே ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ப்ராக்டிஸ் தேவை. கொடுக்குற டெக்னிக்ஸை நீங்க தினமும் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பிளாக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த ரிஃப்ளெக்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அட்டாக் பண்ணும்போது டக்குன்னு அந்த ரிஃப்ளெக்ஸ் வரும். ஸோ அந்த விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் அதுதான் நம்ம எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, இன்னைக்கு என்னோட பார்ட்னர் ஐஸ்வர்யா இருக்காங்க. வெல்கம் ஐஸ்வர்யா டு தி ஷோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டெக்னிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம ஷாலை புல் பண்ண வராங்க, இல்ல செஸ்ட் ஏரியா கிட்ட கிராப் பண்ண வராங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஜென்ரலா கிராப் பண்ண எப்படி வருவாங்க? ஸோ இந்த செஸ்ட் ஏரியா கிட்ட இப்படி, அது ஒரு நெகட்டிவ் இன்டென்ஷன். அதுல ஒரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி கிராப் பண்ண வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இன்டென்ஷனோட வருவாங்க. அந்த மாதிரி இன்டென்ஷனோட வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பார்ட்ல உங்க ஹேண்ட் இருக்கு இல்லையா, இங்க இதுல பிளாக் பண்றீங்க. இதுல பிளாக் பண்ணிட்டு இதே பிளாக் தான் உங்களுக்கு 4 டெக்னிக்ஸ்க்குமே வரும். இந்த பிளாக் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்க ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், ஒரு லெஃப்ட் ஹேண்டுமே முதல்ல வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு சைட்ல இப்படி பிளாக் பண்றீங்க. இப்படி பிளாக் பண்ணிட்டு இதுல எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணும்போதே நம்ம ஓரளவுக்கு நம்மள டிஃபெண்ட் பண்ணிட்டோம். அவங்கள அதுக்கு மேல ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்க, பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இப்படி பிளாக் பண்ணி வச்சுட்டு இந்த ஹேண்டை அப்படியே இங்க லாக் பண்ணி இந்த பார்ட் இங்க இருந்து புல் பண்றீங்க. புல் பண்ணும்போது உங்க பாடி பேலன்ஸ் லூஸ் ஆகி இப்படி வருது. அப்படியே அட்டாக் பண்ணி கூட வேணா கிக் பண்றீங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டெக்னிக். இதை நான் மெல்லமா ரொம்ப ஸ்லோவா பண்ணி காமிக்கிறேன். கிராப் பண்ணும்போது அதுல ஒரு நெகட்டிவ் இன்டென்ஷன். இப்போ கிராப் பண்ண வராங்கன்னா நல்லா இப்படிதான் வருவாங்க. கரெக்டா? ஸோ அந்த இன்டென்ஷனோட இப்படி வரீங்க. ஸோ இப்படி பிளாக் பண்றீங்க. இப்படி பிளாக் பண்ணிட்டு இந்த ஹேண்ட் அப்படியே எடுத்து இங்க லாக் பண்றீங்க. இதை புல் பண்ணி ஃப்ரண்ட்ல ஃபேஸ் அவங்களே அட்டாக் பண்ணி இப்படி கிக் பண்றீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆப்பனண்டோட பேலன்ஸும் போது அவங்களுக்கு இந்த பார்ட்ல இட்ஸ் அ சென்சிட்டிவ் பார்ட். இங்க அட்டாக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு செகண்ட் மைண்ட் blank ஆயிடும். and you will have a way to escape from that situation. So this is one of an effective technique. ஆனா இது பிராக்டிஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. திரும்பி ஒரே ஒரு தடவை ஸ்லோவா காமிக்கிறேன். இங்க இருந்து பிளாக் பண்றீங்க. பிளாக் பண்ணிட்டு இந்த ஹேண்ட் அப்படியே இங்க லாக் பண்றீங்க. இங்க புல் பண்ணி ஃப்ரண்ட்ல வரும் பாடி. ஸோ இங்க புல் பண்ணாலே பாடி ஃப்ரண்ட்ல வரும். இங்க ஹிட் பண்ணி இங்க கிக் பண்றீங்க. ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் கரெக்டா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நம்ம நெக்ஸ்ட் டெக்னிக் போலாம். ஸோ தேர்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ண வராங்க. இதுல பிளாக் பண்றீங்க. பிளாக் பண்ணிட்டு இங்க புஷ் பண்ணி இங்க ஒரு தட்டி இந்த இடத்துல அப்படியே ரிலீஸ் பண்ணும் போதே அப்படியே கிக் பண்றீங்க. ஓகே, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் கிராப் பண்ண வரேன், அதை பிடிக்கிறீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணுங்க. பிளாக் பண்ணிட்டு வாங்க, இங்க பிளாக் பண்றீங்க. பிளாக் பண்ணி இங்க ஹோல்ட் பண்ணி இங்க லிஃப்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இங்க லிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்க தட்டி, அங்க தட்டும் போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது தெரியுதா? அதுல புஷ் பண்ணீங்கன்னா அப்படியே கூட சேர்ந்து கிக் பண்ணலாம். அதுல பாடி பேலன்ஸ் போயிட்டு அப்படியே விழுந்துருவாங்க. இந்த டெக்னிக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இங்க கிராப் பண்றேன், பிளாக், அது ஹோல்ட், இங்க ஒரு தட்டு, அது கூட அப்படியே எஸ் அந்த பேலன்ஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் போகும். இந்த டெக்னிக்கும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டெக்னிக். உங்களை அழகா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
இன்னும் ஒரு டெக்னிக் பாருங்க. இப்போ அவங்க அதே மாதிரி கிராப் பண்ண வராங்க, இங்க பிளாக் பண்ணி இங்க ஹோல்ட் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல ஜஸ்ட் பிடிச்சி வச்சுட்டு இப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாடி பேலன்ஸ் ஆகும். இப்போ ஆப்போனன்ட் உங்க லாக்ல இருக்காங்க, அவங்கள அதுக்கு மேல நீங்க எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பார்த்த பொசிஷன் அகேன் இங்க ஹோல்ட் பண்றீங்க, இங்க கிராப் பண்ணி இங்க லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த லாக் பண்ணி வச்சிருக்கும் போது ஆப்போனன்ட்டால அதுக்கு மேல எந்த விதத்திலுமே உங்களை திருப்பி அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி 4 சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க. இன்கேஸ் உங்ககிட்ட செஸ்ட் கிட்டலையோ ஷால கிராப் பண்ண வராங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பேனிக் ஆகாம இந்த விஷயங்களை நீங்க நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க ரிஃப்ளெக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பிளாக் வரும். இந்த பிளாக் வரும்போதே வந்து உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு 4 எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ் பாத்தீங்க. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த செஷன் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த ஒரு விஷயங்களுமே வந்துட்டு நம்ம ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு ரியலைசேஷன் வரும். அந்த ரியலைசேஷன் வரும்போது உங்களுக்கே அந்த நம்பிக்கை வரும், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்மளால கண்டிப்பா நம்மள வந்து டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும், ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸை எங்களுக்கு பிளாசம் டைகர்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு செஷனோட நாளைக்கு இன்னும் நல்ல எஃபெக்டிவ் டெக்னிக்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.